சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு பார்வதி கிட்ட நான் உன்னோட ஃப்ரெண்டுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னு எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நீயாவது உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். இந்த குடும்பம் இப்படி உடஞ்சது காரணமே உன்னோட பேராசை மட்டும்தான் விஜயா. இப்போவாவது யாரையும் வெறுக்காம அவங்கள அணைச்சி வாழ்கிற வழியை பாரு. இல்லாட்டி உனக்கு ஆறுதல் கூட ஒருத்தர் கூட இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ வீடு இல்லைன்னதுக்கே உன்னோட சம்மதி வீட்டாரை பார்த்தியா உன்னை எப்படியெல்லாம் நடத்துகிறாங்கன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. உன் புருஷன் கூட நீ போயிருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மீனாவே உன்னை தாங்குன்னு தாங்கியிருப்பாங்க. ஆனால் நீ அங்கே போனால் வசதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே பார்த்தியா உன்னை நம்பாமல் வீட்டை லாக் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் மீனா குடும்பத்துக்கும் ஸ்ருதியோட குடும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஸ்ருதியெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஸ்ருதி ரொம்பவே தங்கமான பொண்ணு, அதை நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு யாரும் நினைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்ம மீனோட வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும், ரவி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லைடா, நான் பேசாமல் உங்கள் அப்பா கூட கிளம்பி போயிடட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னம்மா கேள்வி? உங்களுக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருங்கம்மா, எங்களுக்கே நாங்கள் அங்கே வரணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே வந்தால் இடம் இல்லையேன்னு தான் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க.